குட்டி பிடிங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்க, அப்படி தானே? சாயங்காலம் 5 மணி ஆகிட்டோன்னே விளாண்டுட்ருக்க பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்து டிவியை போட்டு, இல்லைனா அம்மாவை டிவி போட சொல்லி நீங்கள் உட்காந்து ஆர்வமாக பார்க்குறீங்க. வெரி குட். எல்லாரையும் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு நான் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? முட்டங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை மூடி பயபக்தியை ஏசப்பாவை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ அண்ணன் சொல்ல நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்களா? ஓகே, கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் இன்றைக்கு இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் கேட்கிற பாடல்கள், வசனம், கதைகள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, எல்லோரும் ப்ரேயர் பண்ணியாச்சா? ரெடி? எல்லாம் ரெடியாக உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? பாட்டு பார்க்க போகிறோம். பாட்டுன்னொன்னே எல்லாருக்கும் ஒரு புது தெம்பு வருது, அப்படி தானே? ஆமாம். இப்போ நமக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் வராங்க. 2 பேரும் வந்து நமக்கு இன்றைக்கி பாட்டு வித்து ஆக்ஷனோட சொல்லித்தர போகிறாங்க. சரியா? இன்றைக்கி தலைப்பு என்ன தெரியுமா? யாருமே கேட்கல, அண்ணனும் சொல்ல லேட் ஆகிட்டு, அப்படி தானே? இன்றைக்கி தலைப்பு வந்து விக்கிரகங்களை எதிர்க்கும் தேவன். எங்கே நோட் எடுத்து பேனா போட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோ, விக்கிரகங்களை எதிர்க்கும் தேவன். ஓகே, இப்போ வசந்த் அண்ணனையும் ஃப்ராங்க்லின் அண்ணையும் வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க வசந்த் அண்ணே, ஃப்ராங்க்லின் அண்ணே. ஹாய் குட்டீஸ். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. குட்டீஸும் நல்லா இருப்பாங்க நம்புகிறோம். ஓகே குட்டீஸ், அண்ணே நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. கேட்கலன்னா உடையா போறீங்க. ஓகே குட்டீஸ், நீங்களும் இதை நல்லா கவனிக்கணும், பிள்ளைங்க எல்லாரும் கவனிக்கணும், நீங்களும் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. சரியா? அதாவது எந்தெந்த விஷயம்லாம் உங்களையும் உங்கள் அம்மா அப்பாவையும் விட்டு பிரிக்குது? எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்கலன்னா பிரிச்சிடும். ஆமாம். அப்படியா? ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணோம்னா உங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள் ஸ்கூலுக்கு தான் டெய்லி வந்துட்டு இருக்காங்க உங்க கூட? ஸ்கூலுக்குலாம் வர மாட்டாங்க. பின்ன வீட்டில் வச்சு தான் நம்ம பண்ணாத சேட்டையா? வீட்டில் வச்சு சேர்ந்துருப்பீங்க, ஸ்கூலுக்கு வந்தோடனே உங்கள் அம்மா அப்பா கூடவே இருப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். அப்போ உங்கள் அம்மா அப்பா விட்டு அந்த இடத்துல பிரிஞ்சிருவீங்க. ஆமாம். ஓகே, அதே மாதிரி வேற என்ன? இப்போ பிரிஞ்சு தான் இருக்கேன். இப்போ இவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம், நீங்கள் தனியாக டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை குடும்பமாக சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆனால் பிரிக்கிற ஒரு சில விஷயம் இருக்குது. அதே மாதிரி உன்னையும் கடவுளையும் பிரிக்கிற ஒரு சில விஷயம் இருக்குது. அப்படியா? ஆமாம். கடவுளே நம்மளே பிரிச்சிருமா? எப்போவுமே கடவுள் உங்க கூட இருக்க முடியும், ஆனால் கடவுளே உங்களையும் ஒரு விஷயம் பிரிக்குது. அது என்னன்னு தான் இந்த பாட்டிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் கற்றுக்கலானே. ஓகே குட்டீஸ், நம்ம சேர்ந்து கற்றுக்கலாண்ணா. பாவம் அளிக்கும், அளிக்கும் பாவம் அளிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், அளிக்கும் பாவம் அளிக்கும், அளிக்கும் பாவம் அளிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நிச்சயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, இது சத்தியம். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நிச்சயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, இது சத்தியம். அளிக்கும் பாவம் அளிக்கும், அளிக்கும் பாவம் அளிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான்
வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும். வெறுப்பேன் பாவத்தை வெறுப்பேன், வெறுப்பேன் பாவத்தை வெறுப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. இப்பதான் புரியுது எது நம்மளையும் கடவுளையும் பிரிச்சிரும் சொல்லி. அது என்ன விஷயம் தெரியுமா? பாவம். பாவம் ஒன்னையும் கடவுளையும் விட்டு பிரிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? காரணம் பாவத்தை கடவுள் சுத்தமா வெறுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீங்க அம்மா அப்பா கீழ்ப்படியாம இருக்கிறது, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறது, வேற ஃப்ரெண்ட்ஸோட பொருளை திருடுறது, திருடி சாப்பிடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. ஆமா, இது எல்லாமே பாவம். இது கடவுள் பிடிக்காது. பாவத்துக்கு தண்டனை கூட உண்டு. அது ரொம்ப சோகமான விஷயம் தம்பி தங்கச்சி. அதனாலதான் கடவுள் பாவத்தை வெறுக்கிறதுனாலதான் பாவத்தை பண்றவங்கள கடவுளை விட்டு இருந்து பாவம் என்ன பண்றது? பாவம் உன்னையும் என்னையும் கடவுளை விட்டு பிரிக்குது. இப்படிதானே தம்பி தங்கச்சி? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நிறைய விஷயத்த வெறுக்கிறாங்க. ஓகே, அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும், வேற எதையும் நம்ம வணங்கக்கூடாது. அவர் மட்டும்தான் கடவுள். அவர் நிறைய விஷயத்த வெறுக்கிறார். அவர் வெறுக்கிற விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. ஓகே, அதை பத்தி பின்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஸ்டோரியில சொல்லி கொடுப்பாங்க, வசனத்துல சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம கடவுள் பாவத்தை நம்ம வெறுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாவத்தை ஏசப்பாக்கிட்ட அறிக்கிட்டு நம்ம மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளா வாழ்ந்தோம்னா நமக்கு தான் மகிழ்ச்சி. இது சத்தியம். ஆமா ஆமா, வேற யாருமே அந்த மகிழ்ச்சியை தர முடியாது. அப்படிதானே? ஆமா ஆமா, கண்டிப்பா. அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைக்கு நம்ம எல்லா விஷயத்திலயும் கீழ்ப்படியணும். ஓகேவா குட்டீஸ்? அதே மாதிரி நம்மளும் கடவுள் பிடிக்காத அந்த பாவத்தை நம்மளும் வெறுத்து இந்த உலகத்தை என்ன பண்ண போறோம்? ஜெயிச்சு மகிழ்ச்சியா இருக்க போறோம். ஓகே, சூப்பர். இந்த பாட்டை இப்போ 2 நேரம் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் 2 நம்ம கத்துருவாங்க. அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ணன் பாடுறேன்னா அதுக்கடுத்து நீங்க சேர்ந்து பாடுங்க. அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம் அது நிச்சயம், பாவத்தின் சம்பளம் மரணம் அது நிச்சயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி இது சத்தியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி இது சத்தியம். ஓகே, குட். அழகா பாடிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்ஸா நம்ம பாடிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து அழிக்கும் பாவம் அழிக்கும் தான் வரும். அதுக்கடுத்து அடுத்த சென்ஸா பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும், வெறுப்பேன் பாவத்தை வெறுப்பேன், வெறுப்பேன் பாவத்தை வெறுப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். ஓகே, சூப்பர். அழகா கத்துக்கிட்டீங்க. ஆமா, அழகா ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கிட்டாங்க. அப்படிதானே? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? உள்வாங்கிட்டாங்க. உள்வாங்கிக்கிட்டீங்க. அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க. இருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? பாவத்தை வெறுக்க போறோம். அதனால இப்போ இந்த பாட்டை சூப்பரா எல்லாரும் பாடுனீங்க. ஆமா அண்ணா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. சொல்லி கொடுங்க. ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. நம்ம யாரை மட்டும் தான் வணங்கணும்? கடவுளை மட்டும் தான் வணங்கணும். அப்படித்தானே? ஆமா. கடவுளை தவிர்த்து கடவுள் இருக்கிற இடத்துல வேற எதையுமே நம்ம வைக்க கூடாது. ஆமா, கண்டிப்பா வைக்க கூடாது. நிறைய பேரு கடவுளை விட பெருசா எதை நினைக்கிறாங்க? பணத்தை நினைக்கிறாங்க, நகையை நினைக்கிறாங்க, பொருள், இந்த உலகத்துல உள்ள நிறைய இதை மேல தூக்கி வச்சிருக்காங்க. ஆமா, இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம கடவுள் கூட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. கடவுளுக்கு தான் எப்பவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல. ஓகே, நல்லா கவனிங்க. நிறைய பேர் அண்ணே அப்ப கடவுள்னா யாருன்னு நீங்க கேட்கலாம். அப்படிதானே? நிறைய பேர் அப்படி நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்களேன். இப்போ என் காதுல இருக்குல்ல அந்த மைக்கு. ஆமா, இந்த மைக்கை யாரு உருவாக்குனது? கடவுள். மைக்கை உருவாக்குனது யாரையா? மைக்கை உருவாக்குனது மனுஷன் தான் உருவாக்குனா. ஓகே, இந்த மைக்கை ஒரு மனுஷன் உருவாக்குனா. ஞானத்தை கொடுத்தது கடவுள் தான். எஸ். நான் இப்போ கொஸ்டின் என்னன்னா, மைக்கை உருவாக்குனது யாரு? மனுஷன் தான் உருவாக்குனா. ஒரு மனுஷன் தானே உருவாக்குனாங்க. அப்படிதானே? அப்ப அந்த மைக் மனுஷனா, மைக்கை உருவாக்குனது மனுஷனா? உருவாக்குனதுதான் மனுஷன். உருவாக்குனதுதானே மனுஷன். யாராச்சும் பார்த்து இந்த மைக்கை பார்த்து மனுஷன் சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்கண்ணே. இல்ல. அப்ப நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி. நீங்க அதாவது இந்த உலகத்துல பாக்குறீங்கல்ல, மரம் செடி கொடிகள் விலங்குகள் நிறைய விஷயம் இருக்குல்ல உங்களை சுத்தி. நீங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா அழகழகா இயற்கை காட்சிகள்லாம் இருக்கும். அப்ப இந்த இயற்கையெல்லாம் படைச்சது யாரு? கடவுள். இயற்கையெல்லாம் படைச்சது கடவுள். அவர் தேவன்.
அப்போ அதை படைச்சது கடவுளா இல்ல அந்த இயற்கையெல்லாம் அந்த அந்த மரம் செடி கொடிலாம் கடவுளா? இதுல என்னன்னே சந்தேகம், படைச்சவர் தான் கடவுள்னே. நல்லா கவனிங்களா. அப்போ நம்ம எல்லாத்தையும் உருவாக்குனவர் அவர் தான் கடவுள். அவர் இன்னைக்கும் உங்க கூட இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. ஓகே, அவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படினும், அவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சா நீங்களும் அவருடைய பிள்ளைங்கன்னு வசனம் சொல்லுது. ஓகேவா? ஓகே சூப்பர். இப்போ இந்த பாட்டை நீங்க சத்தமா பாட போறீங்க. அப்போ அதுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே குட். அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நிச்சயம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, இது சத்தியம். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நிச்சயம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, இது சத்தியம். அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும். வெறுப்பேன் பாவத்தை, வெறுப்பேன், வெறுப்பேன் பாவத்தை, வெறுப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அண்ணே எல்லாரும் பாக்குறத பார்த்தா ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு போலயே. ஆமா, ரொம்ப சூப்பரா அழகா பாடிக்கிட்டே ஒரு சிலர்லாம் ஆக்ஷன் பண்ண ட்ரை பண்றாங்க, எப்பவுமே ட்ரை பண்றாங்க. அப்படிதானே? ஓகே, அதனால உங்க ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏப்பா எல்லாரும் நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். அப்படியே அழகா எழுப்பிக்கோங்க. சூப்பர். அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நிச்சயம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, இது சத்தியம். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நிச்சயம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, இது சத்தியம். அழிக்கும் பாவம் அழிக்கும், அழிக்கும் பாவம் அழிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும், தேவனிடம் இருந்து உன்னை பிரிக்கும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் இருதயம் தான் கெட்டிடும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திடும். வெறுப்பேன் பாவத்தை, வெறுப்பேன், வெறுப்பேன் பாவத்தை, வெறுப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அண்ணே சொன்ன மாதிரியே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா அழகா பிள்ளைங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்க, அழகா பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சாங் நாங்க உங்களுக்காண்டி வச்சிருக்கோம். சரியா? இன்னைக்கு கேட்ட இந்த பாட்டை இன்னைக்கே மறந்துடாம
வீட்டில் அப்படியே இருக்கும் போது நீங்கள் ஏதாவது வேலை செய்யும் போது அப்படியே பாடிட்டே இருங்க சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த முக்கியமான அந்த கருத்தே வெறுத்துடக்கூடாது. புரியுதா? ரொம்ப டீப்பான கான்செப்ட். ஆனால் அண்ணன் உங்களுக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வெறுக்க வேண்டியது எதை தெரியுமா? அதை தான் வெறுக்கணும் சரியா? வேற எதையும் வெறுக்கக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட நாங்கள் இன்னொரு வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ரைட், ஓகே குட்டீஸ், பாட்டு சூப்பராக இருந்துச்சா? ஆக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. என்ன ஒரே ஆடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கோ. இன்னும் நிறைய பேருக்கு டான்ஸ் நிற்க மாட்டேங்க, அப்படி தானே? சரி சரி சரி, எல்லோரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி உட்காருங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். ஆமாம், நமக்கு மனப்பாட வசனம் பாட்டுலாம் எவ்வளோ முக்கியமாக கேட்டோமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வசனம் படிக்கிறது. சரியா? நம்ம வாரம் ஒரு வசனம் சொல்லித்தரோம். அதை அழகாக நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிடணும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். முன்னாடியே அண்ணன் சொல்லியிருக்கேன்ல, ஆமாம், சில இடங்களில் இந்த வசனங்கள் மூலியமாக ஏசப்பா நம்மகிட்ட பேசுவாங்க, நம்மளுடைய தப்பை உணர்த்தி காமிப்பாங்க. ரைட்டா? இப்போ நமக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்குறதுக்கு யார் வராங்க தெரியுமா? யார் வராங்க? வழக்கம் போல் 2 பப்பட் வராங்க. 2 பப்பட் வந்து உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி தருவாங்க. ஓகேவா? எல்லோரும் மனப்பாடமாக வச்சுக்கணும். அண்ணன் கேட்பேன். ரைட், பப்பட்ஸை நம்ம வெல்கம் பண்ணிடுவோமா? வாங்க. ஹாய் ஹாய் ரோசி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்னது, நீ கேட்கறத பத்தில ஏதோ வில்லங்க இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எப்பவும் இந்த வில்லங்கத்தையே பேசிட்டு இரு. போன வாரம் நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு நீ என்னை பார்த்து கிண்டல் பண்ணல. அப்படிலாம் இல்லை. சரி, நம்ம கதை பேசிட்டே இருக்க வேண்டாம். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? வசனம் சொல்லி எடுக்க வந்திருக்கோம். நான் இன்னைக்கு ரொம்ப குட்டி வசனம் படிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப குட்டியா? ஆமாம், சூப்பர் வசனமா? சூப்பர் வசனம், ஆனால் ரொம்ப குட்டி வசனம். நான் சொல்லித்தரேன், நீ அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. நீ சொல்லதை கேட்டு நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். நான் ஃபஸ்ட்டு இருப்பிடம் சொல்லட்டா? ஏசாயா 2:18. ஏசாயா 2:18. ஆமாம். ஓ, அது ஏசாயா 2:18. சரி சரி, நீ சொல்லி கொடு. வசனம் சொல்லட்டா? சொல்லு. விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். அவ்வளவுதான், வசனம் முடிஞ்சிட்டு. விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். என்ன சொல்லுது நீ? இவ்வளவுதான் வசனம், குட்டி வசனம் இன்னைக்கு. அப்படியா? ஐ ஜாலி 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 ஜாலி. அப்போ நாங்க பிள்ளைகள் நாங்களும் இப்ப சேர்ந்து சொல்லிடுவோம். சொல்லட்டுமா? ஆமா, நீங்க இப்பவே ரெடியா சொல்லிடலாம். ஆனா இருப்பிடம் கரெக்டா சொல்லணும், நான் கவனிச்சுட்டே இருப்பேன். நீ 1 2 3 சொல்றியா? நான் 1 2 3 சொல்லட்டா? சொல்லு. ரெடி? 1 2 3. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போம். ஏசாயா 2:18. வெரி குட். நான் உனக்கும் பிள்ளைகளுக்கும் கிளாப் பண்றேன். என்ன பிள்ளைகள் சூப்பர் 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 சூப்பர். ரைட். அப்ப நம்ம அடுத்த வாரம் இன்னொரு வசனம் நீ படிச்சுட்டு வரணும். சரியா? நானும் உன்னையோட ஈஸியா வசனம் படிச்சிட்டு வரேன். பாரு சூப்பரா சொல்லி கொடுத்துருவேன். சரி பாப்போம். பை சொல்லிட்டு போலாமா? பாய் சொல்லிடுவோம். பாய். ஹலோ குட்டீஸ், வசனம் சூப்பராக இருந்துச்சா? இன்றைக்கி நம்ம சூப்பர் வசனம். என்ன அருமையாக இருந்துச்சுல? அவங்க அழகாக சொல்லி தந்தாங்களா? நல்லா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல? நிறையா பேர் எழுதி வச்சுருக்கீங்க, ஒரு சிலர் எழுத மறந்துட்டீங்க. ஆமாம், பேனா எடுத்து க்ளீனாக எழுதி வச்சுக்கணும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். பைபிள் ஸ்டோரினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கதையை கேட்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? ஆமாம், எல்லோரும் நல்ல சூப்பராக ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்க பைபிள் ஸ்டோரி இப்போ நம்ம கேட்க போகிறோம். அது கேட்குறதுக்கு யார், அதை சொல்கிறதுக்கு யார் வராங்க? யார் வராங்கங்கிறது சஸ்பென்ஸ். நீங்களே கண்டுபிடிங்க. அண்ணே வாங்க, பைபிள் ஸ்டோரி சொல்லித்தாங்கண்ணே, வாங்க. குட்டி பிள்ளைகளா, சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? பைபிள் கதை கேட்க போகிறோம். பைபிள் கதை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை தரும். அதை கேட்குறது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கணும். சரியா? இப்போ இன்னைக்கு பைபிள் ஸ்டோரிக்குள்ளே
எந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம் தெரியுமா? அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே வனாந்திரத்தில் வழி நடத்திட்டு வராரு மோசே. ஆண்டவர் சொன்னார், நீ மலைக்கு மேலே வான்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையெல்லாம் கொடுத்தார்ல, 2 பலகையில கட்டளையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால் மோசே அங்கே மலையில் உட்காந்து ஆண்டோடைய பிரசன்னத்தில் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, மோசே கேட்டுகிட்டே இருக்கிறாரு. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாளுக்கு மேலே ஆயிட்டு. எங்கே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ஐயோ மோசே அங்கே சீனாமலைக்கு போனாரு, இருக்காரா இறந்துட்டாரா ஒன்றும் தெரியல. அங்கே ஆரோனை கூப்பிட்டாங்க. ஆரோன் வா, மோசே மலைக்கு மேலே போய் ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால எங்களை வழி நடத்தி வந்த, எங்களை கூட்டிட்டு வந்த தெய்வம் எதுன்னு சொல்லி எங்களுக்கு நீ சொல்லணும், அதை தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆரோனுக்கு பயம். இந்த ஜனங்கள்னாலே எப்படிப்பட்டவ ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் சொல்லி நல்லா தெரியும் ஆரோனுக்கு. கொஞ்சம் விட்டா என்ன செஞ்சிருவாங்க, கல்லை தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆரோன் சொல்கிறான், என்ன செய்யணும், எங்களை வழி நடத்தி போகிற தெய்வத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நான் உங்களுக்கு நான் செய்கிறேன், உங்களுடைய பொன் அணிகலங்கள்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே காற்றுல உள்ளது கழுத்தில் உள்ளது எல்லாத்தையும் கலத்தி கொண்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க, ஆரோன்கிட்ட கொடுக்குறாங்க. ஆரோன் என்ன செஞ்சா தெரியுமா, அதை நல்லா அக்னியில் போட்டு ஒரு கண்டுக்குட்டியாக வார்ப்பித்தாரு. ஒரு கண்டுக்குட்டி வந்துட்டு அதை பார்த்தோன்னே இதுதான் நம்மளை வழிநடத்தி வந்த தெய்வம், இதுதான் நம்மோடு கூட வந்த தெய்வம்னு சொல்லி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மோசே அங்கே மேலே மலைக்கு மேலே உட்காந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே எல்லாரும் ஆடி பாடி அந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லி அந்த கண்டுக்குட்டியை வணங்கிட்டு இருக்கிறாங்க. மோசேட்ட ஆண்டவர் பேசினார், மோசே மோசே இங்கே பாரு, அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, சீக்கிரமா நீ கீழே போ, அங்கே பாரு நான் விரும்பாத பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே அந்த ஜனங்களை நான் போய் பார்க்குறேன், இல்லை இல்லை என் கோபம் மிகுந்ததாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்கேன், அந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, அவங்கள எல்லாரும் இந்த வனாந்தரத்தில் அழித்து போட போகிறேன், ஆனால் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மோசைக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இந்த ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து எவ்வளோ அருமையாக வழி நடத்திட்டு வந்தார், என்னென்ன கேட்டானோ எல்லாத்தையும் கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, எல்லா உணவையும் கொடுத்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு, இந்த ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்றாருன்னு சொல்லி மோசைக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சி கதறி ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே எப்படியாவது இந்த ஜனத்தை நீ அழிக்க கூடாது, என் பேரை கூட அந்த புஸ்தகத்திலிருந்து உம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் ஆண்டவரே, அது வேண்டாம், ஆனால் அந்த ஜனங்களை மாத்திரம் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிரும் ஆண்டவரேன்னு சொல்லி மோசை கெஞ்சி ஜெபிச்சான். அங்கே வாரான், கீழே வாரான், அங்கே மக்களுடைய காரியத்தை பார்க்குறான், ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மோசைக்கு கோபம் உண்டாயிட்டு மோசை அவைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி, அந்த விக்கிரகத்தை அடித்து நொறுக்கி எல்லாம் பொடியாக்கி அவங்களுக்கு கொடுக்குறான், இதை குடிங்க, ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார், நான் உங்களுக்காக உங்களுடைய பாவத்துக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் மனம் இறங்குனா நீங்கள்லாம் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார். பாப்பா தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, இங்கே பாருங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளையை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் வணங்கணும், அதை விட்டுட்டு விக்கிரங்களுக்கு நேராக நம்ம சிந்தனையை திருப்பணும்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டி மேலே நம்பிக்கை வைச்சாங்க, கன்றுக்குட்டி தான் எங்களை வழிநடத்தி வந்துச்சுன்னு சொல்லி நினைச்சாங்க, அது பெரிய பாவமாயிட்டு ஆண்டோடைய கோபம் அதிகமாகி ஜனங்களையே அழிக்கிறதுக்கு அவர் சித்தம் கொண்டுட்டாரு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை மாத்திரமே நாம் தெய்வமாய் வணங்கணும், ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்தணும், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிஞ்சு நம்ம செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி நம்முடைய ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து, ஏசப்பா என் கூட பேசுங்க ஏசப்பா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு, நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், வேற எதையும் நான் பின்பற்ற மாட்டேன் ஏசப்பா,
உம்மை மாத்திரம் நான் பின்பற்றுவேன்னு சொல்லி அவரை மாத்திரம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துகிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் அப்படி செய்வீங்களா? எதை அதிகமாக நம்ம நேசிக்கிறோமோ, எது மேலே நமக்கு அதிகமாக பிரியமாக இருக்கோ அது விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. ஒருவேளை ஏசப்பாவை விட ஒரு மனிதனை அதிகமாக நேசிக்கலாம், அல்லது அப்பாவை நேசிக்கலாம், அம்மாவை நேசித்தா கூட அது ஒரு விக்கிரகம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. எல்லாவற்றுக்கும் முதலிடம் இயேசு தான். ஆண்டவர் தான் நமக்கு முதலிடம். அவரை மாத்திரமே அதிகமாக நேசிக்கணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரோடு கூட நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுறாரு. தம்பி தங்கச்சி, நீங்கள் அப்படி செய்வீங்களா? செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏசப்பாவை நீங்கள் அதிகமாக நேசிங்க, அவருடைய பிள்ளையாயிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எல்லா தேவையும் அவர் சந்திப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. சரியா? நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, அடுத்த முறை உங்களை சந்திக்கலாம். நன்றி, பாய். ஹலோ குட்டீஸ், பைபிள் ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சா? அண்ணன் சொன்ன கதையை கேட்டிங்களா? அதில் உள்ள கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம், நம்ம அதே மாதிரி ஏசப்பாவுக்கு பயந்த பிள்ளைகளா, ஏசப்பாவுக்கு மட்டும் பிரியமான பிள்ளைகளாக நடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரியா? நம்ம டெய்லி ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். அப்போ ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க. சரியா? நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கிடணும். அதற்காக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே ஜீவிக்கணும். அப்படின்னா நம்ம பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வழி விலகி போகாமல் இருக்க முடியும். ஓகே தானா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், அடுத்தது என்னது? ஜென்ரல் ஸ்டோரி. அந்த தம்பி அழகாக சொன்னான்ல, ஜென்ரல் ஸ்டோரி. ஆமாம், இன்றைக்கி நமக்கு ஜென்ரல் ஸ்டோரி சொல்கிறதுக்கு யார் வராங்க தெரியுமா? ஆமாம், நம்ம அண்ணன், சீனியர் அண்ணன் ரவி அண்ணன் வராங்க. அழகாக சொல்லி தருவாங்க உனக்கு இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டோரி. எல்லாரும் நல்லா சூப்பராக கிளாப் பண்ணி ரவி அண்ணனை வரவேற்போமா? வாங்க ரவி அண்ணன், அண்ணன் வாங்க. வணக்கம் குட்டி பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு பைபிள் கதை, ஒரு பொது கதை அப்படி மாறி மாறி பார்த்துட்டே வரீங்க, அப்படி தானே? இந்த கதைலாம் எதுக்காக நீங்கள் கதை கேட்குறீங்க? சும்மா நிரப்ப குடிக்கா? அப்படி இருக்கக்கூடாது. கதை கேட்கும் பொழுது கதையில் ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு கதை சொல்கிறாங்க. ஆண்டவர் அநேக காரியங்களில் கதை மூலமாக, ஓமம் மூலமாக சொன்னாங்கல்ல. எதுக்காக? நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக. ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் அந்த கதை. ஓகேயா? இப்போ நான் சொல்ல போகிற கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை, உனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையாக நடந்த ஒரு கதை. நான் அண்ணன் நிறைய ஒரு சிறு ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன்ல, அப்படி ஒரு ஊருக்கு சிறு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா வந்து சொன்னாங்க, அண்ணனே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காரியம் நடந்ததுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. சொல்லி கேட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம். சொல்லுமா, என்ன கதை அப்படி சொன்னேன். அந்த அக்கா பேர் சாந்தி. அந்த அக்கா அவங்க 8ஆவது படிக்கும் பொழுது ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு முகாமில் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஆண்டர் பிள்ளையாக மாறிட்டாங்க. ஆண்டருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ஆண்டர் நிச்சயமாக கேட்பாங்க, தினமும் பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, கையில் பைபிள் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய அக்கா மாதிரிலாம் ஊழியத்துக்கு போவாங்கல்ல, கிராம ஊழியத்துக்கு, சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்குலாம் இவங்களுக்கு கூடயே போவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஊரில் இருந்துட்டு கையில் பைபிள் வச்சுட்டு ஒரு அதை சின்ன பையில், தோல் பையில் போட்டு, அந்த தோல் பையில் போட்டுட்டு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. ஊழியத்துக்கு போய் நல்ல அவங்க அந்த அக்கா கூட நல்லா ஜாலியாக நல்ல சந்தோஷமாக சண்டே ஸ்கூலில் நடத்திருக்காங்க. சண்டே ஸ்கூலில் நல்லா பாட்டு ஆக்ஷன் படிச்சிருக்கும் பொழுது இவங்களும் அந்த அக்காவும் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாட்டு இந்த பிள்ளைகளுக்கு அவங்க கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. சண்டே ஸ்கூல் முடித்த உடனே இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஊருக்கு வரதுக்கு கிளம்பிட்டாங்க. கூட வந்தாங்களா 2 பெரிய அக்கா. அந்த பெரிய அக்காவுக்கு வேறு ஊர், அவங்க வேறு பக்கமாக போயிட்டாங்க. இந்த அக்காவுக்கு வேறு ஊர். இந்த அக்கா இப்போ நான் போயிட்டு வரேன்க்கான்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அந்த வந்துட்டு இருக்க வழியில் நடு ரோட்டில் என்ன பண்ணாங்கன்னா, சில விக்கிரங்களை வச்சுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடவுளே இல்லாத அப்படிப்பட்ட காரியத்தை வச்சுட்டு அவங்க ஆடிட்டு இருந்திருக்காங்க. இந்த அக்காக்கு என்னது கொட்டடிச்சு இப்படி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க, போய் வேடிக்கை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க மெதுவாக நடந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்கே போய் பார்த்தா ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை சுற்றி ஜனங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்காவுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா ஏசப்பா தானே உண்மையான ஆண்டவர், ஏசப்பா தானே ஜீவன் உள்ள தேவன், இந்த ஜனங்கள் தெரியாமல் இப்படி ரோட்டில் நின்று ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த அக்கா பார்த்துருக்காங்க. இந்த அக்கா பார்த்த உடனே அங்கே ஒருத்தர் இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா பத்தியா, அவருக்கு ஆட்டம் வரலை. ஒன்று அப்படி இப்படி பார்த்துருக்காரு.
உடனே அதை கூட வந்தவங்களா சாமி ஆடுங்க 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 அப்படின்ட்டு இருக்காங்க. இவருக்கு ஆடவே முடியல. அவர் நல்லா குடிச்சிருக்காரு. குடிச்சு போட்டு சாமி அந்த மாதிரி ஏமாத்திட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அக்கா அப்படி பார்க்குறாங்க, என்னது சாமி ஆடுங்காங்க, சாமிக்கு ஆட மாட்டுக்கு. இந்த அக்காவுக்கு தெரியல, இந்த அக்காவுக்கு ஒன்றுமே ஆட தெரியல. இந்த அக்கா அப்படின்ட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துருக்காங்க. இந்த சாமி ஆடும் போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் இந்த பிள்ளைகிட்ட ஏதோ இருக்குது, இந்த பிள்ளைய போக சொல்லுங்க, இந்த பிள்ளை நான் இருந்தால் நான் இங்கே ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அக்கா என்னடா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நான் சும்மா சண்டே ஸ்கூலில் போயிட்டு சும்மா தான் வாரேன் அப்படின்னோடனே அங்கே உள்ள பெரிய ஐயான்னு சொன்னாங்களா, இந்த பிள்ளை பைபிளை வாங்கி பாருங்க, பையை வாங்கி பாருங்க. பார்த்தா பைக்குள்ளே பைபிள் இருக்குது. இந்த பைபிளை பார்த்த உடனே விக்கிரகத்துக்கு முன்னால் ஆடுற பிசாசுகளுக்கு ஆட்டம் வரலை. பார்த்தீங்களா, ஆண்டவர் விக்கிரகங்களுக்கு எதிரானவர். இன்றைக்கி நம்ம கடவுள் இல்லாத கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். கடவுள் இல்லாத கடவுள்னு சொல்லி சிலர் ஆடுறாங்க, நல்லா குடிச்சு போட்டு குதிக்கிறாங்க. ஆனால் அந்த போலியான ஆட்டங்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனை பார்க்கும் பொழுது அதை அப்படியே நின்றோம். அந்த அக்காவுக்கு இப்படி நின்னோட எல்லாம் சொன்னாங்க, போகல நீ தூரப்போ, வீட்டை பார்த்துப்போ, இங்கே இருக்கு நிற்கிறேன்னு சொல்லி அந்த அக்காவை திட்டோடனே அந்த அக்காவுக்கு ஒன்றுமே விளங்கலை. எதுக்கு நம்மளை போக சொல்கிறாங்க, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையை எடுத்துகிட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்த உடனே தான் மறுநாள் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஏய் நீ நேற்று அந்த தெருக்கு போயிருக்குல்ல, அந்த தெருவில் வரும்பொழுது அங்கே பிசாசு ஆடிட்டு இருக்கும்போது நீ போனியா? ஆமாம், உன்னை பார்த்தா அந்த பிசாசுக்கு ஆட்டம் வரலையா? ஏம்மா, நீ பைபிள் வச்சுருக்கீல்ல, நீ ஏசப்பா பிள்ளைல, உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார்ல? ஆமாம், பரிசுத்தாவியானவர் இருக்கும் பொழுது போலியான அந்த ஆட்டங்கள் பிசாசுலாம் வர முடியாது, நிற்க முடியாது. அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை, மந்திரமும் இல்லை. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாலும் எதிரான செய்கிற எல்லா காரியங்களும் பாய்க்காமலே போகணும் பைபிளில் விட்டுருக்கு. என்னம்மா சொல்கிறாங்க, நான் குட்டி பிள்ளை, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்குள்ளே ஏசப்பா இருக்கும் பொழுது விக்கிரகத்தின் கட்டுகள் அருந்து ஓடின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷமா என்கிட்ட சொன்னா, பார்த்தீங்களானே குட்டி பாப்பா இருந்தாலும் என் கூட ஏசப்பா இருக்கிறனால அந்த இடத்துல அந்த விக்கிரக கட்டுகளெல்லாம் அகன்று போக சொன்னாங்க, போக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சந்தோஷமாக பெருமையாக சொன்னாங்க. குட்டி தங்கச்சி, உனக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் மெய்யான தேவன். அவருக்கு முன்பாக போலியான பிசாசுகள், போலியான ஆட்டங்கள், போலியான சாமிகள்லாம் நிற்கவே முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் உயர்த்தி வைக்கப்பட வேண்டியவர். இயேசு மட்டும்தான் உயர்த்தப்பட வேண்டியவர். ஆண்டவர் உன் கூட இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஒரு பெரிய மதில் வச்சிருக்கிறாரு, உன்னை சுற்றி ஒரு பெரிய காவல் வச்சிருக்கிறாரு. உன்னை எதுவுமே அண்ட முடியாது. நீ இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமே கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா, தேவன் விக்கிரகங்களை அருவருக்கிற தேவன், விக்கிரகங்களை உடைத்து போடுகிற தேவன், விக்கிரகங்களை நிர்மூலமாக்குற தேவன். ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான் பெரியவர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்து போதீங்க. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இயேசுவை தவிர, ஆண்டவரை தவிர வேறு எந்த பொல்லாத கிரியைகள், பொல்லாத சக்திகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு செய்வன்னு வச்சுட்டாங்க, உனக்கு கெட்டு போட்டிருக்காங்க, உனக்கு தாயத்து போட்டிருக்காங்க, ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எது பண்ணாலும் அது வாய்க்காதே போகுமா? நீ ஏசப்ப பிள்ளை தானே, நீ ஆண்டவர் பிள்ளை தானே. அதனால் இனிமேல் விக்கிரகங்கள் உனக்கு பக்கத்தில் வேண்டாம். இருந்துன்னா நீ தூர போட்டு. ஏன்னா ஆண்டவர் விக்கிரகங்களை வெறுக்கிறவர். புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இனிமேல் விக்கிரக கோயிலில் போய் எதாவது வாங்கி சாப்பிட்றது, விக்கிரக கோயிலில் போய் ஆட்டத்தை பார்க்குறது, விக்கிரக ஒருத்தர் நேரம் செலவழிக்கிறது, அப்படி சும்மா டைம் பாஸிங் அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நீ ஆண்டை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. பரிசுத்தாவின் உங்களை இருக்கும் பொழுது நம்ம சுத்தமாக எங்களுக்கு போகக்கூடாதுல்ல, போனவருக்கு பிடிக்காதுல்ல. நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் நல்ல பிள்ளைகள். நீங்கள் எல்லாமே ஏசப்பை ஏற்றுக்கொண்ட சண்டே ஜாம் பிள்ளைகள், அப்படி தானே? இன்னொரு வாரம் இன்னொரு சிறப்பான கதை மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். குட்டி, எல்லோரும் கதை கேட்டிங்களா? அன்னை சொல்லி தந்ததை பார்த்தீங்களா? அன்னை சொன்னாங்கல்ல ஒரு உண்மையான சம்பவம். ஆமாம், ஒரு அக்கா சண்டே கிளாஸ் போயிட்டு வரும்போது தான் வச்சுருந்த பைபிள்னால் எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஆமாம், அந்த பைபிள் இருக்கிற இடத்துல அந்த சாத்தானால் எந்த கிரியையும் செய்ய முடியல. புரிஞ்சுக்கிட்டா உனக்கு? ஆமாம், அதனால் பைபிள் வசனம் எவ்வளோ முக்கியங்கிறத இன்றைக்கி நமக்கு அந்த கதை சொல்லி தந்துச்சு பார்த்தியா? அதனால் நீ நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். பைபிள் உன் கூடயே இருந்துச்சுன்னா, அந்த வசனங்கள் உன் இருதயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, உன்னைய எதுவும் எந்த சாத்தானுடைய கிரியையும் நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே, ரைட்.
இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணி நிகழ்ச்சியை முடிக்கணும், அப்படி தானே? இல்லையா? அப்போ என்ன செய்யணும் சொல்லு. வெரி குட், கரெக்டாக சொன்னான் பாரு. அண்ணன் கொஸ்டின் கேட்க மறந்துட்டீங்கண்ணே, மறந்துட்டீங்க அப்படிங்க பாரு ஒரு தம்பி. சூப்பர். ஆமாம், இப்போ நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். ரெடி தானே? எல்லாம் ரெடியாக இருக்கியா? இப்போ என்ன பண்ணணும்? நோட்டு பேனெல்லாம் எடுத்துக்கிடணுமா? இல்லை, மொபைல் எடுத்து ரெடியாக வச்சுக்கிடணும். ஆமாம், அண்ணன் கொஸ்டினை கேட்ட உடனே டக்குன்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு டகான்னு மெசேஜ் பண்ணிட்டேன்னா இங்கே நாங்கள் விறுவிறுன்னு என்ட்ரி போட்டே வருவோம். ரைட்டா? ஓகே, ரெடி. இன்றைய கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாக ஒரு கன்றுக்குட்டி ஒன்று உருவாக்குனாங்க தெரியுமா? ஒரு விக்கிரகம். ஆமாம், அந்த விக்கிரகம் எதனால் உருவாக்கப்பட்டுச்சு? கேள்வி புரியுதா? மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விக்கிரகமாக ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க, தெரியும்ல? ஆமாம், அண்ணன் சொன்னாங்கல்ல கதையில். அந்த கன்றுக்குட்டி எந்த உலோகத்தால் உருவானது? ரெடி? டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு தம்பி. வெரி குட். எல்லோரும் இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு டைப் பண்ணுங்கள். கிருபாக்கா உங்களுடைய பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஒரு சூப்பர் கிஃப்ட் அனுப்பி வைக்கப்படும். சரியா? ஓகே, வெரி குட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? லாஸ்ட் செஷன் முடிஞ்சுது. நம்ம ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். ஓகேவா? எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோமா? ரொம்ப வருத்தமாக இருக்கா? அண்ணனுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு டான்ஸு, கதை, வசனம்னு விறுவிறுன்னு முடிஞ்சிட்டு, அப்படி தானே? பரவாயில்ல, இன்னும் ஒரு வாரம்தான். அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் உங்களை இதே மாதிரி நல்ல கதை நல்ல பாட்டோடு வந்து சந்திக்கிறோம். சரியா? இப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோமா? ஓகே, கண்ணை மூடி கை கூப்பி நீல் டவுன் போடுங்க. ஓகே, அண்ணன் சொல்கிறீங்களா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் கூட நீங்கள் கற்றுத்தந்த கதை, வசனம், பாடல் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது எங்கள் மனதில் அப்படியே பதிந்து எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.